முருகப்பெருமானை வணங்குகிறவர்களை மனம் நோக செய்தா அந்த குலம் நாசமடையும். எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க. துதிக்குமடி அவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும். இன்னுயிராய் வந்தவனே என்னுயிரும் நீதா, என் இருதயத்தில் துடிதுடிப்பாயிருப்பவனும் நீதா, எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் நீதா, என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதா. நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலம், வரும் ஆற்றில் அணையா சுடர் போலும் இனி கந்தன் தருவான் எதிர்காலம், கந்தன் தருவான் எதிர்காலம். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில், எனக்கும் இடம் உண்டு. வேல் முருகா என்று வேலை தொட்டு வணங்கு, வேலை தொட்ட கைகளுக்கு வெற்றி உண்டு இணங்கு. வேல் முருகா என்று வேலை தொட்டு வணங்கு, வேலை தொட்ட கைகளுக்கு வெற்றி உண்டு இணங்கு. தலை மேலே கை குவிச்சா தலைவிதி மாறும் அந்த திருமுருகன். முருகப்பெருமானை வணங்குகிறவர்களை மனம் நோக செய்தா அந்த குலம் நாசமடையும். எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க. துதிக்குமடி அவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையா. ஒரு நல்லவன் துன்பப்படுறான்னு சொன்னா இறைவன் அவனை நெருங்குறான்னு அர்த்தம். உலகத்துல ஒரு செழிப்பா வாழறானா இறைவன் அவனை விட்டு விலகிறான்னு அர்த்தம். ஏன்னா பொன் பொருளுக்கு ஆசைப்படுறவன் இல்லை இறைவன், நல்ல மனத்துக்காக ஆசைப்படுறவன் இறைவன். அப்போ உன்னுடைய மனத்தை தூய்மையா வைக்கும் போது இறைவன் உன்னோட குடிக்கொள்ளுவான். ஆனா எவ்வளவு பொருள்கள் எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தாலும் அவனை இறைவன் விட்டு விலகிடுவான். ஏன்னா இறைவனுக்கும் அந்த பொன் பொருளுக்கும் சம்பந்தமற்றவன். அதனால்தான் அருமீன் அருமீன் ஆசையை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசையை அருமீன். ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னா. மனிதனுடைய ஆசையை அறுத்தான்னா அவன் அடுத்த வினாடியே அவன் இறைவனோட கலக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆசை படபட இறைவனிலிருந்து விலகிட நிலைதான் வரும். அதை உணர்ந்து செயல்படுவோம்.